ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம். அப்பா, புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசையா 9வது அதிகாரம் 6வது வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதிசயமானவர். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் அதிசயங்களை காண செய்கிற தேவன். யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் 7வது வசனம், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கும் என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளிலிருந்து அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி மோசையிடம் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதிசயமானவர். அவர் இந்த நாளிலும் உங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து இருக்கிறார். உங்களுடைய கூக்குரலை கேட்டு இருக்கிறார். நீங்கள் படுகிற வேதனைகளை அறிந்தே இருக்கிறார். 9வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன் என்று சொல்லி, இந்த நாளிலும் கிறிஸ்து பிறப்பின் நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதிசயமானவர். அவர் உங்களுடைய கூக்குரலை அவருடைய சந்ததியில் கேட்டுவிட்டார். அவர் யாரெல்லாம் உங்களை ஒடுக்குறார்களோ அந்த ஒடுக்குதலை கண்டுவிட்டேன் என்று சொல்லி அதிசயமானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதிசயம். அந்த நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுது மீகா 7வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் உபத்திரவத்தை பார்த்த ஆண்டவர், கூக்குரலை கேட்ட ஆண்டவர், படுகிற வேதனையை அறிந்திருக்கிற ஆண்டவர், அவர்களுடைய சத்தத்தை தம்முடைய சந்நிதியில் கேட்ட ஆண்டவர், அவர்களுடைய ஒடுக்குற காரியங்களையும் ஒடுக்குதலையும் கண்ட அதிசயமானவர். அவர்களை அந்த தேசத்தை விட்டு புறப்பட பண்ணினார். யார் ஒடுக்கினார்களோ அவர்கள் கையிலிருந்து விடுதலை கொடுக்க வைத்தார். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதிசயமானவர் என்ற நாமத்தினாலே நீங்கள் அவரை கூப்பிடும் பொழுது உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். உங்கள் ஒடுக்கத்தை மாற்றுவார். உங்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் கேட்கும்படியாய் உங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.